இந்த நாளிலேயும் லூக்கா 21 நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். நம்முடைய பொறுமையினால தான் நம்முடைய வாழ்க்கையே இருக்கு என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுது. ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலையும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும், ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலையும் நமக்கு பொறுமை ரொம்ப அவசியமாக இருக்கு. பொறுமை நமக்குள்ள இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை அழிந்து போகும் என்று இந்த வசனத்தில் நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். அது மட்டும் இல்லாமல் பொறுமை இல்லைன்னா நம்முடைய ஆத்மாவே அழிந்து போகும். ஆகவே நம்முடைய ஆத்மா காத்து கொள்ள வேண்டுமானால் பொறுமை நமக்கு அவசியமாக இருக்கிறது. இந்த நாளில் யார் தன் ஆத்மாவை பொறுமையினால் காத்து கொள்ளுவார்கள் என்று நாம் தியானிக்க போகிறோம். பொறுமை ஒரு மனிதனுக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஆகவே தான் உலக பழமொழி சொல்கிறது, பொறுமை கடலிலும் பெருசு. பொறுமை இருந்தால் எதையும் சாதிக்கலாம். பொறுமை இருந்தால் நாம் மற்றவர்களுக்கு அன்பானவர்களாய் காணப்படுவோம். பொறுமை நமக்குள்ளே இருக்குமானா நம்ம எதையும் சாதிக்கலாம். பொறுமை நமக்குள்ளே இருந்தால் தேவனும் நம்மிடத்தில் ரொம்ப பிரியமாக இருப்பார். காரணம், நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆவிக்குரிய கனிகளில் ஒன்றை கொடுக்கிறவர்களாக இருப்போம். ஆகவே இந்த நாளிலேயும் இது தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா 8:15 நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். முதலாவதாக நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். இது எதை காண்பிக்கிறது? நல்ல நிலமாகிய இருதயத்தை காண்பிக்கிறது. இருதயத்தில் பொறுமையாய் இருக்கிறவர்கள், சுத்தமாக பரிசுத்தம் உள்ளவர்கள், இருதயத்தை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுகிறவர்கள், தேவனுக்காய் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்கிறவர்கள், பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறவர்கள் பொறுமையுள்ளவர்களாக இருப்பார்கள். இரண்டாவதாக தேவ வசனத்தை கேட்கிறவர்கள் பொறுமையுள்ளவர்களாக இருப்பார்கள். செவி கொடுக்கிற அனுபவத்தை இதை காண்பிக்கிறது. ஆகவே கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று மார்க் 4:9 லூக்கா 8:8 வாசிக்கிறோம். அதனால் கேட்பதற்கு நாம் என்ன செய்யணும்? செவி கொடுக்கிறவர்களாய் கேட்கிறதை இந்த காதல் கேட்ட அந்த காதலை விட்டு விடாதபடி வசனத்தை நம்முடைய இருதயத்தில் வைத்துக்கணும். மூன்றாவதாக இருதயத்தை காத்து கொண்டு வசனத்தை கேட்டு காத்து கொள்ளுகிறவர்கள் பொறுமையுள்ளவர்களாக இருப்பார்கள். இதை நீதிமொழிகள் 2:1-2 வசனங்களை வாசித்தனால் உங்களுக்கு புரியும். அதனால் இந்த வசனங்களை கேட்டு நம்முடைய எல்லா காவலோடும் நம்மை காத்துக்கொள்ளணும். நீதிமொழி 4:23 எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ளணும். காத்துக்கொண்டால் நாம் பொறுமையுள்ளவர்களாக இருப்போம். நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தை கேட்க நமக்கு அதைப்படி கடைபிடிப்போம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you.